பை கருங்கல்லையே வந்தது. அப்ப நம்ம ஆஸ் யூஷுவல் நான் நிறைய கதையெல்லாம் சொன்னேன்னா அப்புறம் அது வந்து ஸ்தல புராணம் ஆயிடும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், ஒரு சாப்டர் மட்டும். இங்க இருக்கிற இந்த சார் இவர் இருக்காரு, அவரை தான் நம்ம மூலவரா வைக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அப்படி அமைஞ்சிருக்கு, அப்படியே இருக்க போறது, கண்டினியூ ஆக போறது, அவ்வளவுதானேன்னு. அப்ப அமெரிக்கால இருந்து அவருடைய பெரியா கோவில் ஆர்த்தி அவ ஃபோன் பண்ணா, ஜி கொஞ்சம் யோசிங்கோ, ஏன்னா இப்பயே நம்ம அங்க பெரியவாள் வச்சிருக்கோம், நமக்கு ஓரிருக்கிலேருந்து வந்த பெரியவாளை தான் வச்சிருக்கோம், பஞ்சலோகத்துல வச்சிருக்கோம், அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் இதெல்லாம் ஒரு கலர்லாம் வருது, நம்ம எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரியல. அப்புறம் விசாரிச்சு பார்த்தோம்னா பஞ்சலோகங்கள்லாம் உற்சவராக தான் வச்சுப்பா, தினசரி அபிஷேகத்துக்கெல்லாம் பஞ்சலோகம்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்லாம் சொல்றாளே, நீங்க சாருக்கு ஏதாவது யோசிச்சு பாருங்க அப்படின்னாரு. அம்மா தேவி என்ன சும்மா இரு, எதையாவது நீ வேற கிளப்பி விடாத, எல்லாம் இருக்காரு, அவரை கொண்டு போய் வைப்போம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு நீங்க யோசிங்கன்னு அவரை விட்டுட்டா. இப்ப கோவிலகால் சுவாமிகள் இருக்காரு, அன்னைக்கு அவர்கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது இது மாதிரி சாருடைய கோவில் விஷயம்லாம் நன்னா வந்துட்டு இருக்கு சுவாமியில, நம்ம சந்தோஷம், நீங்க அப்ப பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். உட்காண்டு இருந்தவர் திடீர்னு சிவராம் சார பானத்துல பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு பகீர்னு என்னடா இது பானத்துல பண்றதுங்கிறது ஒரு நடக்காத காரியம். இட் இஸ் நாட் டிஃபிகல்ட், இட் இஸ் இம்பாசிபிள். பானங்கிறது நர்மத நதியில இருக்கக்கூடிய கல்லு, அதுக்கு பேரு தான் பானம்னு பேரு. பானாசுரனால பகவான் சிவன் சிவஸ்வரூபமா இருக்கிறது பானம். எப்படி கண்டகி நதியில இருக்கக்கூடிய சாலக்கிராமம் வந்து நாராயண ஸ்வரூபமோ, எப்படி பீகார்ல இருக்கிற சோனா நதியில இருக்கக்கூடிய கல்லு சேப்பு கல்லு சோனபத்ரம்ங்கிறது பிள்ளையார் ஸ்வரூபமோ, எப்படி காளகசில இருக்கக்கூடிய சொர்ணமுகியில இருக்கக்கூடிய கல்லு அந்த சொர்ண ரேகை தங்க ரேகை ஓடி இருக்கும் அந்த கல்லு அம்பாள் ஸ்வரூபமோ, அதே மாதிரி நர்மதையில இருக்கக்கூடிய அந்த கல்லு சிவஸ்வரூபம், அதனால அதுல பண்ணுங்க அப்படின்னாரு. நம்ம விசாரிச்சோம், அவ சொல்லிட்டா ரூபம் எல்லாம் பண்ண முடியாது, அது வந்து கல்லு ரூபம் பண்றதுக்கு செதுக்கெல்லாம் முடியாது, ஹார்ட் ஸ்டோன், அதை கிரைண்ட் தான் பண்ண முடியும். அப்படி கிரைண்ட் பண்ணோம்னா அப்படியே லிங்கம் மாதிரி அப்படி வரும், அப்படியே வச்சு அதான் பானலிங்கம், அப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா. அப்புறம் அங்க இருக்கிற ஒருத்தர் பண்ணித்தரேன்னார், இவெல்லாம் ஏற்பாடு பண்ணா. அங்க இருக்கிற நம்ம வரதராஜனுங்கிறவர் முயற்சி பண்ணி நேரா ஓம்காரேஸ்வரருக்கு வந்து அங்க இருக்கிற ஆளை பிடிச்சி அவரை பண்ண சொன்னார். நானும் ஸ்ரீதரும் ஓம்காரேஸ்வரர் போயிருந்தோம், நர்மத ஸ்நானத்தை பண்ணிட்டோம், போய் பார்த்தோம். வந்து சார் வந்து ஆக்சுவலி ஒரு சைனீஸ் லுக்ல இருந்தார், சைனா சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு இருந்தார். நம்ம சுவாமிகள்கிட்ட காமிச்சோம், சுவாமிகள் சொல்றாரு அதெல்லாம் முடியாதுப்பா, அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன், நீ வந்து கல் அனுப்ப சொல்லு அப்படின்ட்டார். சரின்னு அங்க இருக்கிற வாழ்கிட்ட சொல்லிட்டோம். 830 கிலோ ஒரு நர்மத கல்லு. நம்ம போனோடனே நர்மதில இருந்து போய் எடுத்துன்னு வர முடியாது, ஏன்னா அங்க ஜலம் ஓடித்துனா கல் எடுக்க முடியாது. அங்க டேம் மூடினாதான் தண்ணி குறையும், தண்ணி குறைஞ்சினாதான் கல்லு தெரியும், கல்லை எடுக்க முடியும். அங்க இருக்கிற எல்லாம் சொல்லி நர்மதில இருந்து 830 கிலோவுக்கு கிரேனை வச்சு கல்லை எடுத்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி காஞ்சிபுரத்துல அமைச்சு சுவாமிகள்கிட்ட சொல்லி, சுவாமிகள நீங்களாச்சு சாராச்சு ஆளை விடுங்க, நர்மத கல்லுல பண்ணவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டா. பண்ணினதும் கிரைண்ட் பண்ணியிருக்கா, அதனாலதான் அதுல ஷேப் வரல, ஒரு மாதிரி ஷேப் வரும், அதனால ரொம்ப கஷ்டம் சுவாமிகளேன்னு எல்லாம் சார் பார்த்துப்பார் அப்படின்னார். சுவாமிகள் பெரிய தபஸ்வி, அவர் வந்து அதை வந்து 1 மாசம் கூட ஆகலை, ஒரு 20 நாள் தான் ஆயிருக்கு. ஒரு ஸ்தபதி கிட்ட கொடுத்து அவர்கிட்ட பேசி அந்த ஸ்தபதி கிட்ட சாரை கொண்டு வரணும்னு சொல்லி நாங்க போகும்போதெல்லாம் பயமா இருக்குப்பா அப்படிம்பார். ஏன்னா சொல்லுவேன் எனக்கு நிம்மதியா இருக்கு, அந்த பயம் உங்களுக்கு வந்துருத்தோ இல்லையோ, உண்மை எனக்கு அந்த பயம் கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறமா சார் வந்து நம்ம திருப்தியா வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னார். அந்த பிரார்த்தனை நீங்க பண்ணும்போது பெரியவாளுக்கு வேற வழி இல்லை, பெரியவா பண்ணி கொடுத்துருவா உங்களுக்காக சொல்லிட்டு இருந்தோம். நேத்திக்கு தான் அந்த ஸ்தபதி போன் பண்ணி அந்த போட்டோவை அமைச்சார். அன்பிலீவபிள், அன்பிலீவபிள், இம்பாசிபிள் மேடு பாசிபிள். அப்படியே பிரத்யக்ஷமா சார் வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். அதை பார்த்தேன்னா தெரியும்,
எந்த அளவுக்குன்னா மேட்டூர் சுவாமி கொலைகால் சுவாமிகள் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். எப்படி தங்க நகையில தங்கம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குமோ அதே மாதிரி சிவன் சாரு கிட்ட வியாபிச்சிட்டார். இதுக்கு பிராண பிரதிஷ்டை அவசியமில்லை, நம்புங்கள், அப்படியே நீ பூஜை பண்ணலாம் அப்படின்னார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனேயே எல்லாரும் கிளம்பி காஞ்சிபுரம் போய் அந்த பரம்பொருளை உலகத்திலேயே முதல் முறையாக பானத்துல ரூபத்துல மூலவரா வந்தவரை அழிச்சுன்னு வரக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்க. இதுல இருந்து ஒரு ஓட்ட விட்டுருக்கோம். இதுல தேங்குற தண்ணி வெளியே வந்துடும். இந்த உள்ள இடுக்கா இருக்கிறதுனால எதுவுமே சிவசாட்ட தங்காது. அன்பிலீவபிள். இதை வந்து நீங்க பிரதிஷ்டை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிரதிஷ்டை ஆயிட்டது. ஏன்னா பானத்தையோ இல்லை சாலக்கிராமோ அதெல்லாம் வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணுறதே கிடையாது. சாமி நீங்கள் அப்படியே இது பண்ணிக்க வேண்டியது. சிவராமனுடைய சாமிகள் இல்லை, சிவராமன் அது பின்னாடி சிவராமன் தானே பாவம். சிவராமன் அண்ட் ஃபேமிலி டிவோட்டிஸ் என்ன வந்துருக்கீங்க? சாரே அழகா வந்திருக்கு. மோதிரம் சரியா இருக்காதா? ரொம்ப சந்தோஷம். நீ கொடை எனக்கு முன்னாடி நின்று பாரு, அப்பதான் மறைக்க மாட்டேன். சரியா? கொடை இவ்வளவு முன்னாடி விட்டுக்கோங்க. அங்கேருந்தே பாரு. ಅಷ್ಟೋತ್ರ ಹಚ್ಚಿಲ್ಲ. ಶಿವನ್ ಸರ್ದೆ ಕಾಲೆ കൊണ്ടുവന്നിട്ടാ स्वानंदभावे परितुष्टाय नमः। ईश्वरेण परिपालिताय नमः। अधिमुक्तमानुषाय नमः। शांत्रानंत सुधार्णव महामत्स्याय नमः। श्री सद्गुरु शिवन सद्गुरवे नमो नमः। सदंचित मुदंचित निकुंचित पदम सदंचित मुदंचित निकुंचित पदम झल झलं चलित मंजुकटकम्
पतञ्जलि दृगञ्जनमञ्जनमचञ्चलपतञ्जननभं प्रभञ्जनमनन्तकृतकङ्कणमखण्डयमन्तरहितम् विरिञ्चि सुरसंहति पुरन्दर विचिन्तितपदं तरुणचन्द्रमकुटम् परं पदविखण्डितयमं भसितमण्डिततनुं मदनवञ्चनपरम् चिरन्तनममुं प्रणवसञ्चितनिधिं परचिदम्बरनटं हृदि भजे